எப்படி உங்களுக்கு இப்படி தோணினது? போலீஸ் பாதுகாப்போட போய் கொண்டு இருக்கிறோம். அழகு எப்படி இருக்கண்டு ஃபன் பண்றதுக்கு வயசெல்லாம் தேவையில்லை. சுபாஷ் பைண்ட் ஆகிச்சுன்னா சரி சம்பவம் தான். வாழ்க்கையில வரக்க மாட்டேங்க. உயிராபத்து நடந்தால் நாங்கள் பொறுப்பு போச்சுருக்கிறோம். உயிராபத்துகள் ஏற்பட்டால் நிர்வாகம் பொறுப்பு. இங்கே வாங்கண்டல உங்களோட மனதில் எப்படி இருக்கு? படுத்திருப்பது போல ஒருத்து வருமா ஒரு கையில பட்டா ஓடிட்டே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த கிழங்கில் இருக்கிற மாத்தளை மாவட்டத்துக்குரிய இலுக்குமர பகுதியில் இருக்கிற கழுகங்க டேம் வியூ பாயிண்ட் அடியில் நிற்கிறேன். எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ரிவர் ஸ்டோன் போகிறோம். என்னத்தில் போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கர் ப்ரோண்ட காரில் தான். உண்மையிலுமே இது வந்து ஒரு டெஸ்ட் ரைட். நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் தெரிஞ்சு கொண்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கழுகங்க டேம். இதில் பாருங்க எப்படி வியூவாக இருக்குண்டு. அதோட யாரோட இந்த ட்ரிப் வந்து போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கராச்சி ஆத்தல் பாய்ஸோட இது டிலக்ஷன், மற்றது கேது, அபி, மற்றது தனு, இந்த 4 பேரோட மஞ்சள். இதுக்கு என்ன பேர் வைப்போம்? மஞ்சள் சுந்தரி. அப்படி இல்லை, நல்ல பேரோட சங்கர் ப்ரோ வைப்பார். இது வரைக்கும் நாங்கள் ஓடி வந்ததில் 2-3 பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொக்கச்சேவர் வந்து முட்டு அந்த பம்மிங்களில் விடைக்கல. அதே மாதிரி ஸ்டேரிங் வந்து ஒரு பிளே இருக்கு. மற்றும்படி இதில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, அதான் ஓடுது. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ஸ்டோனோட முழுமையான அழகை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா மெக்க விட்டுட்டு வந்துட்டேன். இந்த சவுண்ட் ஓரளவுக்கு ஓகே இருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டிக்கு மன்னித்து கொள்ளுங்க. ஃபன் பாய்ஸ். என்ன மாதிரி இருக்கு இந்த வியூ பாயிண்ட்? சொர்க்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கா. இங்க பாத்தீங்களா, முன்னாள் கட்டை கேர் கட் அடிச்சுட்டு வந்திருக்கான். பட் எப்படி உங்களுக்கு இப்படி தோணினது? சூப்பரா இருக்குல்ல. ஒரு போட்டோ எடுத்தமா இருந்தா இதான் வியூ பாயிண்ட். இதுல இருந்து எடுப்போம். அதுவும் நல்லா இருக்கு. இப்ப காரோட சேர்ந்து 2 போட்டோ சூப்பரா இருக்கு. வேணா வந்து போட்டோ கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போய் காரை சைட்டா விட்டுட்டு எடுப்போம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இது பதிவா இருக்கிறதான் பிரச்சனை. பயங்கர பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வருமா. நான் ஓடுது செகண்ட் கியர் போடுறது வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமானது. அதான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் கூட. ரைட் ஓகே செட் பண்ணி இதில் 2 ஃபோட்டோ அடிச்சமா இருந்தா அவ்வளோதான் சொல்லுவேன். இது ஒரு பாசை இப்படிதான் கதை நல்லா இருக்கும். அது ஒரு பக்கம் யானை வராமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். இந்த இடத்துல நிப்பாட்டிக்கு அதை கவனத்தில் வச்சிருங்க. சரி, இப்போ நாங்களும் ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சு இதுலேயும் பாருங்க 2 வெள்ளக்கார, இது 2 சொல்கிறோம். ஒரு ஆள் வெள்ளக்கார, ஒரு ஆள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடும். இதுல இருந்து ரயர் மாறிட்டாரா? ரயர் மாறி எத்தனை பேர் இதுக்கு ஆசைப்படுறீங்க? ஒருத்தர் கூட ஏறுறதுக்கு அக்கறை இல்லை அவருக்கு. சரி, ஒரு மாதிரி ஆளுட கையில வாகனத்தை கொடுத்துட்டு நம்பிக்கையில பின்னால படியால் இருக்கிறாங்க. இதுலயே பாருங்க முன்னுக்கு ரோட் வந்து பயங்கர பள்ளமா இருக்கு. இந்த ஒரு சின்ன துண்டுக்குள்ள அதுல பாருங்க என்ன மாதிரி வியூ இருக்குண்டு. இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து இதுல இருக்கு. ஆனா அது இப்போ ஆக்டிவ்ல இல்லை. வரைக்கும் வந்தது இது இல்லை. இதுக்கு பிறகு வந்து நார்மல் ரோட்டுக்கு மாறிடும். கார் கட 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 கடை போகும். என்ன சொல்லுங்க? ரோடுல நார்மல் லைசென்ஸ் கார் ஓடறாது. அது வேற லைசென்ஸ் கார் தான் ஓடலாம் சொல்றேன். நான் மாதிரி சைக்கிள் கடத்தாங்கள எல்லாம் ஓடலாம். சஃபாரி லைசென்ஸ் வச்சு கேட்டிங்க சொல்லுங்க. உங்க அபிப்பிராயம் சொன்னீங்களா? சரி, நான் ஓடுவேன். அதான் இறங்கியே போறீங்க. போலீஸ் பாதுகாப்போட போய் கொண்டு இருக்கிறோம். எப்படி எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போய்கள சம்பவம் முன்னுக்கு டிப்பர் போகுது. இது எப்படி விளத்த போறோம், என்ன செய்ய போறோம்? டிப்பர் போற சம்பவம் இல்லை. சரி, அதுட்டு இருந்து தப்பிச்சு வந்து இப்ப இந்த கான்கிரீட் பிஸ்கிட்ட மாட்டிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேலே கீழே எல்லாம் மாட்டிட்டோம். தேங்க்யூ சார். சப்போட காலா ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். இதில் வந்து ஆறு ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் ரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரொட்டி கடையெல்லாம் இருக்குது. இதில் வந்து இப்போ நிறைய போட்டுகளே போட்டிருக்கணும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. 4 கிலோமீட்டர் மினி வேர்ல்டன், அதே மாதிரி மணிகள் 8 கிலோமீட்டர், பிட்டவில் 14 கிலோமீட்டர், சேரெல்லாம் 9 கிலோமீட்டர் போட்டிருக்கணும். இப்போ கீழே போய் கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் நீங்கள் தாராளமாக பேப்பெல்லாம் குளிக்கலாம். நீச்சல் பாதுகாப்பு படை எல்லாமே இருக்குது. இதில் ஐயா ஒரு பெட்டி கடை வந்து வச்சிருக்காரு. சோப்பு இருக்குது, சம்பவம் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் வேண்டிட்டு அப்படியே குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் குளிப்பமாக இருந்தா இந்த அழகே தனி அழகு. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இதில் நடந்து இதில் பாருங்களேன் இந்த அழகை எப்படி இருக்குண்டு. அப்படி இந்த சைட்டால் போய் பார்ப்போம். அப்படியே அந்த எல்லா வேலை வாட்டர்ஃபாலில் வர்ற மாதிரி தண்ணி கலர் இருக்குது. நல்லா இருக்குது. இதில் குளிச்சா அப்படியே சில்லாக இருக்குது. இப்போ அங்கால பக்கம் போகக்கூடாது. அங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூடலாம் தண்ணி போகுது. அங்கால பக்கம் போகணும். அங்கால போயிடும். அங்கால எல்லாம் நிறைய இடம் இருக்குது. குளிச்சு கொண்டு இருக்கணும். சரி, இப்போ இதில் இருந்து அங்கால பக்கம் பாதை இருக்குன்னு சொல்லிட்டோம். அதால் போய் கொண்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வழக்கம் போல இருக்கு. அவனை ஐயோ நான் வேறு இல்லை ஷூவோட தண்ணி இஞ்சால கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலுமே இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இஞ்சால எல்லாம் வந்து பார்த்ததில்லை. ஏன்டா தண்ணி அப்போக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ அளவாக இருக்குது. உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு வியூ இருக்கு வந்து ஐயாக்கள் எல்லாம் இருந்து அப்படியே ஃபன் பண்ணி கொண்டிருக்கேன். அங்கால பக்கம் போனால் தான் இந்த வியூவை பார்க்கலாம். ஃபன் பண்ணுறதுக்கு வயசெல்லாம் தேவையில்லை. அந்த மைண்ட் செட் தான் வேணும். பாருங்க எப்படி 2 ஆக்கள் ஃபன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்கால பக்கத்தில் பாருங்கள் இப்போ தண்ணி எப்படி போகுது. இந்த கடவுளே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் போகணும். ஒரு மாதிரி தாவிக்கு வீஞ்சால வந்துட்டோம். நடக்கவே பயமாக தான் இருக்கு இஞ்சாலையில். டேஞ்சர் அண்ட் டேஞ்சர் பாருங்கள் எல்லாம் போட்டிருக்கணும். கொடியெல்லாம் சொர்க்கம் ஐயா சொர்க்கம். என்ன சொல்கிறீங்க குளிக்கத்தான் தோணுது. என்ன நினைக்கிறீங்க? என்ன வைக்கப்படுறேன் எல்லா பக்கத்தாலையும் தண்ணி வருது. ஆனால் இந்த பாறை அமைப்பு பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இப்படியான ஒரு அமைப்பு ஆற்றுக்கு பக்கத்தில். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். இதுலேருந்து நிறைய இடங்கள் பார்க்க இருக்கிறதால போகிற இடங்கள் ஏதாவது ஒரு செட்டானா மத்தியானம் போல் குளிப்போம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். வலு அவதானம் பயங்கரமாக வலுக்கு. சுபாஷு இப்படியே போய் மேல் பக்கம் வியூவும் பார்ப்போம். அதுவும் நல்லா இருக்கும். இந்த இதில் எல்லாம் ஒரு டான்ஸ் ஆடி வேணுவோட வந்த டைம் டான்ஸ் ஆடி அது மழை பெய்கிற டைம் நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயில் இருக்கிறால கூலாக இருக்குது. ஆனால் அந்த மைண்ட் செட் வராது. இதில் பாருங்கள் மேல் பக்கத்தில் இருந்து பார்க்க எப்படி இருக்குது. நெஞ்சால பக்கம் வியூ மேலுமே சொர்க்கம். அதே மாதிரி இஞ்சால பக்கத்தையும் காட்டுற மாதிரி இந்த மரத்தோட பார்க்கல இன்னும் நல்லா இருக்கும். அருமையோ அருமை. வாவ். இல்லை எல்லாம் குளிக்கணும். அப்படியே படியெல்லாம் பார்க்கணும். அப்படியே 2 பார்த்தா பிறகு அப்படியே வலிக்கிட வேண்டியதான். லேன்சர் தான் நல்லாவே ஓடுது. வெளிக்கிட்டு வந்து விட்டுறதுனால ஒரு இஷ்யூ பஸ்ஸுகள் வரைக்கும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். பெண்டுகளில் கவனமாக இருக்கணும். மாத்தலை இதுலேருந்து 36 கிலோமீட்டர் நேராக போகணும். இதிலேருந்து நாங்கள் சேரால வாட்டர்ஃபாலுக்கு போகிறோம். ஓக்பிட்டியை 10 கிலோமீட்டர் போட்டிருக்கணும் பாருங்கள். அதெல்லாம் தான் போகணும் பல்லேக்கமாக. இது வந்து இதுக்கு பிறகு காபட் ரோட்டுகள் எல்லாம் போட்டுனோம். அதனால் கொஞ்சம் இலவாக போகலாம். இப்போ வந்து பழைய ரோட் போய் சேர்றதுல விடிஞ்சிடும். ஆனால் எனக்குண்டா இதில் என்னவோ மாறி ஓடுறது நல்ல போட்டு தோடு. சொர்க்கத்தை காட்ட போகிறவங்களுக்கு சொர்க்கம் காட்ட போகிற பயங்கர பள்ளமாக இருக்குது மக்களே. ரோட்டு புது டிரைவராக்கள் வந்து சம்பவம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பள்ளங்கள். இதுலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உதாரணம் இதில் வந்து பிரேக்கில் பிடிச்சி கொண்டு ஓடுறது கஷ்டமாக தான் இருக்குது. பைண்ட் ஆகிச்சுன்னா சரி சம்பவம் தான். இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ரோட். ஐயோ அதில் இருந்து போகவே பயமாக இருக்குது. காரில் அவ்வளோ பள்ளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மலைத்துண்டு ரிவர்ஸ்டோண்ட பின்பக்கம் சூப்பராக இருக்குது. ஓகே ஒரு மாதிரி வந்துட்டேன். பயங்கர பள்ளமான ரோட். ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் ஓடலை. எல்லாம் ஓடினது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் பார்க்க பண்ண பின்னால் கல் எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த பயணம் எப்படி இருந்தது? இந்த ரங்கி வந்தது எப்படி இருந்தது சொல்லுங்க. சாவ காட்டிட்டீங்க. வாழ்க்கையில் வரக்க மாட்டீங்க. இல்லை அம்மா வந்து தோடம்பழ ஜூஸ் வைக்கிறா. இதில் ஒன்று குடிப்போம். தோடாமேக்கா இதுதானே கூல் தேனே அது. அந்த கலப்புக்கு சூப்பராக இருக்கு. இது வந்து மஞ்சொக்கான்னு சொல்லினோம். எவ்வளோ இருக்கு எப்படி இருக்கு? மரவள்ளிக்கிழங்கு பொரியல. எனக்கு தானே நெத்தலி சம்பல் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நெத்தலினே இதான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட் படி சொன்னோம். இந்த நெத்தலி சம்பல் ஒன்று தந்தா இதை வச்சு சாப்பிடு. ஓகே புத்தா என்ன சொல்றா தெரியுமா? அவன் மகன் உண்பான். உன்னே மாதிரிதான். இந்த சம்பளோட வந்து ரொட்டியும் சாப்பிட்டு பாருங்க. வேறு இப்போ உங்களுக்கு இந்த மரவள்ளி பொரியலோட இந்த நெத்தலி சம்பளை போட்டு சாப்பிட்றத விடவே மாட்டாங்க. திருப்பி வேண்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு. யம்மி. சரி இப்போ
சாப்பிட்டு விட்டுட்டு நாங்கள் வலிக்கிட்டோம். அதே மாதிரி இதில் வந்து டிக்கெட்டும் எடுக்கணும். ஃபொரோஸ்டாக்கள் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபா எடுப்பினோம். அப்படியே ரங்கைக்குள்ள ஃபுல்லாக பள்ளம், வேறைக்கு ஃபுல்லாக ஏற்றம். ரங்கைக்கு ஈஸியாக இறங்கிடும், வேறைக்கு கஷ்டப்படும். கேத டிக்கெட் ப்ரைஸ் கேது 75 ரூபாயா? இவனுக்கு பண்டார் 2 பேரை சொல்லிட்டாங்க. படி இருக்கு பார்க்க ஆபிகார மாதிரி தான் இருக்கிறாய். பிரச்சனை இல்லை. போ ஹைப் ஆகுது. எப்படா அந்த வாட்டர்ஃபாலை பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாடா கீழே ஒரு மாதிரி இறங்கி வந்துட்டோம். இதில் பாருங்க இந்த வாட்டர்ஃபாலோட அழகை இவனுமே சொர்க்கம். எத்தனை இடம் வந்தாலுமே பார்க்கறதுக்கு சமிக்காத ஒரு வாட்டர்ஃபால் அப்படின்னா இதைத்தான் நான் சொல்லுவேன். சேரால வாட்டர்ஃபால் கடை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி அவுட்டோரில் எடுக்கிறேன்டா அதோட சொல்லுவது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் 2 ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும். படிகள் எல்லாம் இப்போ வந்து சேருங்க. என்ன சொல்லுது? சூப்பராக இருக்கு. இதில் இருந்து அப்படியே ஒரு க்ரௌண்ட் வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாண்டா ரவுண்ட் ஷாட் எடுத்தோம். அது சூப்பராக இருக்குது. ஆனால் தண்ணி கொஞ்சம் நடுவில் இல்லைன்றது ஒரு கவலை. அதே மாதிரி இதில் வந்தாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போயிடும். நாங்களும் அங்கே போகிறோம். உண்மையிலே இந்த இடத்துல குளிக்கணும் போல இருக்குது. ஆனால் தயவுசெய்து இந்த இடத்துல குளிச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கொடியிலெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம். இருப்பது நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த இடம் நல்லா இருக்கா இல்லையான்றதை முடிவு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும். தாராளமாக ஃபோட்டோ எடுக்கிற மாட்டேன். அந்த இடம் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது நினைக்கணும். எனக்கு உண்மையிலே சந்தோஷம். இதில் கூட்டிகிட்டு வந்து இவளுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அந்த நினைக்கிறது நல்ல இடம். ஆனால் இதில் குளிக்கிறத மட்டும் யோசிக்காதீங்க. பயங்கர ஆழமான இடம். இதில் பாருங்கள் தண்ணி போகிறது உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த அழகே தனி அழகு. நல்ல ஒரு கேமரா இருந்தால் அதுவும் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதால் அப்படியே தண்ணி போய் ஒரு வாய்க்கால் மாதிரி சுண்டால தான் போய் கொண்டிருக்கு. ஃபோட்டோ எடுவே பாருங்க படியாக. ஆமாண்டா அடுத்த போஸ். சரி, சமூகம் இப்போ அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே போகலாம். எங்கேயும் இப்போ புதையல் இருக்கலாம். அதுக்கிட்ட மாதிரி கவலை வரது விட்டாலும் சரி. இதில் படியில் அமைச்சு வச்சிருக்கணும் போகிறதுக்கு. அதாலே போன வேண்டாம். சரி, இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு. வா கனகாலத்து பிறகு இந்த வாட்டர்ஃபாலுக்கு வர இப்போ வந்தாலுமே இந்த பேத்துல தண்ணி ஓடிக்கணும். எப்படி இருக்கு வேற லெவல். அப்படியே காலை விட்டுட்டு இப்படி வச்சு போட்டோ எடுக்கணும். இல்ல இப்படி இருந்து அதுல இருக்கலாம். குளிப்போமா எப்படிடா என்னடா சிரிக்கிறாய் பாருங்க. மெய்மறந்தார்கள் ரசித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொறுப்பில்லை, உயிராபத்து நடந்தால் நாங்கள் பொறுப்பில்லை என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கமோன் கேது ப்ரோ, நாங்க உங்களோட ஃபேன், பிக் ஃபேன் ப்ரோ. ஆளை பாருங்க போடுறவா. சரி, ஒரு மாதிரி நானும் போட்டோ எடுத்தாச்சு. ஆள்லாம் போட்டோ எடுக்கிற பயப்பட்டவர் அங்கே பிட்ட வேலை பார்த்தா நான் மினி வேர்ல்டு என்ற மாதிரி ரெண்டா என்ன பாடுபட போறோ தெரியல எனக்குண்டா. நானண்டா நினைக்கே இல்லை. வேண்ட லாங்குவேஜ்லேயே சொல்ல முடியும். ஏறுறதான் கஷ்டம். ஆனால் முன்னுக்கு போகிற ஆள் ஏறிடும். தப்பிடே நான் நீ தான் தவளை ஒன்று போல சொன்ன மாதிரி அவங்கள ஏறிட்டாங்க. சொல்லுங்க, இந்த மேலே ஏற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? முடியல. எங்களோட அந்த பட்டாக்கள் எல்லாம் ஏறி மேலே போயிட்டாங்க. நெருப்பானுங்க. தண்ணியை தாங்கடா கதறன் கேட்டாங்களா? குட் ஃபீலா. சரி, எங்களுடைய அடுத்த பயணம் எங்க போகிறோம்? பிட்டோவில் பார்த்தீங்கன்னா மினி வேர்ல்டு போகிறோம். அதுவும் வேறணும். இதுக்கே ஆள் செத்துட்டுங்க. வாழ்க்கையில தான் டூரிஸ்ட் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வெளிக்கிடுவோம் இந்த இடத்துல. இந்த ஓட்டத்தை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஓட்டத்தை பற்றி, இந்த இடத்தை பற்றி, உங்க டிரைவிங்கை பற்றி. நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் கொண்டு வந்து வரேன். பைக்கில் நிறைய தடவை வந்திருக்கிறேன். ஆனால் ஜாலியா இருக்கு கார் ஓடுறது. அதுவும் இது பேபி மாதிரி ஓடும். இது தங்கம் மாதிரி ஓடுற. இடத்தை பார்க்கவே வேற இங்க ஸ்ரீலங்கால இல்ல. நாங்கள் எங்கேயே போறோம் கிடாக்கு பாத்தியலண்டா. நாங்க இப்ப நியூசிலாந்து தான் நிக்கிறோம். ஸ்ரீலங்காலே இல்ல, நியூசிலாந்து தான் இது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் பிட்டவேலை பார்த்தீங்கன்னா மினி வேர்ல்டு பார்க்கிங்கு வந்துட்டோம். இதுல இருந்து நாங்கள் மேலே போகிறோம். ஆனால் இதில் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சில அதில் செக் பண்ணி தான் முடிக்கணும். தெரியல என்னன்னு தெரியல. போறேன்டா டிக்கெட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதால் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கு 75 ரூபா. அதே மாதிரி ஃபாரினருக்கு வந்து 930 ரூபா. சில்ட்ரனுக்கு வந்து 470 ரூபா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து நாங்கள் ஆனாலும் வந்து ஒரு மன உளைச்சலான சம்பவம். என்ன நடந்தது? ட்ரோனை கொண்டு போயிடலாம் விட்டெல்லாம் காட்டலாம் யோசிச்சாங்க. ஆனால் சரி வரையில உங்களுவே போன முறையெல்லாம் கொண்டு போய் விட்டவங்களாம் இந்த முறை டெஸ்டிங் பண்ணிட்டாங்க. இதில் பாருங்க இப்போ எவ்வளோ பேர் மேலே போய் நம்ம டீம் முறை வந்து இருக்கிறோம் பஸ்ஸில். சரி, அப்படியே மெதுவாக சரி பிட்டவில் பார்த்தேன்னா இது போட்டிருக்கேன் பாருங்க. இல்லை, நீங்கள் இப்படி ஏற போகிற இடம் அங்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? வலது பக்கத்தில் பாருங்க. அப்போ நான் இங்கே எங்கே போகிறோம்? இதால் போய் அங்கே
அங்க வரணும் தான் அங்க போகணும். இதால போகலாம் ஊருக்கு பாதால போகலாம். ஆப்பிரிக்கா. எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? அப்புறம் ஆப்பிரிக்கா. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கிறோம். என்ன விளையல வேற அப்படியே முடியுது. அதான் மினி வேர்ல்டு என்னன்னா உலக முடிவு இல்ல இந்த மலை இப்ப முடிய போதா அவ்வளவு. அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தால் ரோட் போகும். அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கணும். அரிய வகை பூ கொள்றான் இதில் வந்து முறக்காக அந்த டேமின் வியூ தெரியும். சில அங்கே போனாலும் தெரியும். இவர்கள் 2 பேரும் சுறுசுறுப்பானவர்கள், இவர்கள் 2 பேரும் சோம்பரியானவர்கள். நடுவில் நான் செத்தே போட்டார்களாம். மினி வேர்ல்டன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அங்காலையும் இருக்கு. நாங்கள் முதல்ல இங்கே பார்ப்போம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டோம் சொல்லிடுறோம். இதில் பாருங்க அந்த கல்லில் இருக்கணும் பாருங்க கப்பல் சபை தனி காட்சி உடஞ்சு பள்ளத்தை பாருங்க சூப்பராக இருக்கு. இப்படி வியூவையும் பாருங்க முருகா அந்த டேம் தெரியுது. என்ன மாதிரி எங்கே டிலாக்சர் போய் பாரு இருக்கு போய் பாரு அந்த கல்லில் இருக்கலாம் போய் பாரு. வா வண்டி வா அந்த கல்லில் அப்படி கீழே பாரு பள்ளது வருவியா? பெரிய கதையில காய்ச்சிட்டு தான் பம்பிட்டான். பாருங்க எச்ச பாருங்க அப்பா. தனி கட்ஸ் வேணும் அதில் இருக்கிற நம்ம எல்லாமே. நான் ஒரு 2-3 தடவை இருந்திருக்கேன். ஓ போச்சு விழா விழா இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே நீங்கள் போகணும். உயிராபத்துகள் ஏற்பட்டால் சொல்லுங்கள். உயிராபத்துகள் ஏற்பட்டால் நிர்வாக பொறுப்பு கூட்டிகிட்டு வரேன். என்ன நீட்டாக எடுத்துக்கலாம். நீட்டாக எடுக்கலாம் ஃபோட்டோ. ட்ரோன் எல்லாம் விடையில பாங்க. எங்கே விடுறாங்க? எங்கே அப்போ எங்களுக்கு விஷர். ஆனால் இந்த பள்ளம் தான் சிக்கப்பட்டே. சரி நாங்களாம் வந்து சிக்கவே பண்ண மாட்டோம். இந்த முருகா அந்த டேமோட வியூ அப்பா சொர்க்கம் ஐயா. எல்லாத்துக்கும் டிலக்ஸ் காலையில் ஓடிட்டான். டிலக்ஸ் என்ன பாத்தீங்களா அவன் இருக்கா பாத்தீங்களா? ஹோண்டா ஹோண்டா மெத்தனைங்க ஏண்டோ கல்லு ஏண்டா புள்ளுவான் அந்த கல் உருண்டு விழுமா இருந்தா சரி சம்பவம் தான். பாத்தீங்களா எலும்பு 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 பாரு இங்க பாருங்க ஆள் கவனம் இங்கால போ. ஏ ரங்காய் தானு பொறிஞ்சிருந்தானு இங்கால வாங்கன்றல சொல்றேன். ஐயோ நான் பொறுப்பு இல்லை. இங்கால வா தானு நாங்க எல்லாரும் தான் ஜெயிலுக்கு போகணும். சம்பவத்தை ஊதிடுவாங்களா எங்களுக்கு. கப்பல் சாப்பிடனா ஒரு மன தைரியம் வரும். அந்த அக்கா வர்ற மாதிரி அக்காக்கு தான் தெரியும். அங்கே அதில் இருந்து என்ன பெரிய சார் இங்கே வரணும். இந்த வியூ பாயிண்டில் தான் இருந்து நாங்கள் இப்படியே நாங்கள் அங்கே பக்கம் ஏறுறது எப்படின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை தடவை வந்திருப்போம் ஏறி இருப்போம், எத்தனை பேச்சு வேண்டியிருப்பேன் இந்த இடத்துல ஏறாதாங்க தம்பின்ட்டு. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனாலும் ஒரு மைண்ட் செட் வந்து ஏன்னா சில வேலை இறங்குறது சந்தர்ப்பம் இருக்குது. இல்லை பாருங்க எங்களோட வந்து கேது யோசிக்கிறேன் போவோமா இல்லையான்றது யோசிக்கிறேன். பாருங்க 2 பேரும் கட்சான் ஆகலாம் இதே பண்ணலாம். கால் வைக்கிறதான் பிரச்சனை அதில். குதிப்பமா இருந்தா பயமானாக்கள் ஓரளவு லைட்டா இருக்கலாம். டீச்சர் போட்டோ விட ஒன்று வேட ஆளை விடுறா தாவி பயா 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 நத்து பயா. ஆனால் அப்படியே நேரா பாருங்க சூப்பராக இருக்குது அந்த வியூ. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போய் கேம்ப் பண்ணியிருப்போம். அதான் இருக்கும்போது தெரியல ஒரு மாதிரி எல்லா மனதையும் மாற்றி ஆக்களை அனுப்பியாச்சு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் எல்லோரும் போட்டு அப்படியே இங்கே காட்டுற மாதிரி பள்ளது விழுந்தா மிஞ்சாது.
சரி இப்போ முதலாவது ஆள் வந்து ஏறி இருந்துட்டார், இப்போ ரெண்டாவது ஆளும் வந்துட்டார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. படியில் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. உங்களோட மனநிலையில் இப்படி இருந்தேன்னு சொல்லலை. அங்க நிக்க மனமே இல்லை. மனமே இல்லை. உங்களோட மனநிலை செத்தே போட்டாங்க. படியில் ஆள் வந்து போறதுக்கு எப்படியா மனசை தளர்த்தி கொண்டு இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் போயிடலாம் போயிட்டு. இப்போ போறீங்களா? பார்ப்போம். போன்ட்டு பார்த்தா அதில் ஒரு தொகை கூட்டம் வந்துட்டு அப்படியே நேராக போகும். நேராக அடுத்த வியூ பாயிண்ட் இருக்கு. இதில் வந்து நாங்கள் இருந்தெல்லாம் அடிக்கல. அது சொல்ல வரேன் இஞ்சால நிற்கிறாங்க ஒரு டீம், நெருப்பு டீம். இதில் போய் அப்படியே இதில் படுத்திருந்து அப்படியே இந்த வியூவை பார்க்கணும். அப்போ இருக்கிறவங்களோட மைண்ட் செட் குப்புறப்படுத்து கிடந்து எப்படி படங்க அந்த கல்ல இதெல்லாம் மடக்கணும். உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? என்ன தெரிகிறது? சொர்க்கம் தெரிகிறதா? இப்ப வேற எந்த இதுக்கும் பேரலே நீங்க எப்படி பயப்படுறீங்க? போய் போட்டோ எடுக்கிறது போய்க்காது. ஆனா எல்லாம் முடிஞ்சது போல. ட்ரை பண்ணி கொடுக்கலாம். माली මේ පැත්තට ටච් එකක් දාපන් ගයිස්. එතකොට උඹ පේන්නේ නේද? එහෙනම් මට දැන් ස්ටේඩියා. අතර පොඩි මඩිය මොටස්. ගයිස් அம்மா வியூவை பாத்தியல? நியூசிலாந்து தான். நியூசிலாந்தே தான். இது இவ்வளவு இறங்கன், இதில் இறங்கன் ஈஸியாக இறங்கலாம். சரி கட்டாயப்படுத்தல உண்டு இஷ்டம். பயமாக இருக்கேனே. ஆனால் இன்றைக்கு வந்து காற்று குறைவாக இருக்குது. காற்று கூடின டைம்லாம் இதில் இருக்கல. பயங்கர பயமாக இருக்கு. ரிலாக்ஸ் ஆகும். நான் 7 மணி நம்புறேன். நான் அதில் மட்டும் இறங்கினா ஈஸி. அங்கே சும்மா நடந்து போகலாம். பிறகு கராச்சியில் வந்து கவலைப்படுவாய். பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆனது. ஆனால் ஒரு ஆளை மட்டும் எங்களால் எடுக்க வைக்கலாம் போயிட்டு. எனி ஃபீல் பண்ணுவார். சரி வாங்க வாங்க போ. என்ன இங்கே வரைக்கில் வந்து தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி விடாக்குது பயங்கரமா. உண்மையிலுமே இந்த வியூ வந்து நல்லா இருக்கு. அடுக்கு தொடர்ந்து எப்படி பச்சை கம்பளம் தீர்த்தால் போல தொட்டும் சிங்கம் படுத்திருப்பது போல பச்சை பசல சிங்கத்துக்கு பச்சை கம்பளம் என்னடா வித்தியாசம். சரி இப்போ இதில் போய்களே பார்த்தீங்கன்னா இதில் தெரிகிறதா மணிக்கலை மலை, அங்கால தெரிகிறது அந்த தும்பரில் தூலியில் போனோம் அந்த மலையாக இருக்கும். அப்படி இதில் தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ஸ்டோன். அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். அதே மாதிரி அந்த எச்சில் தான் வந்து இந்த ட்ரோன் வந்து அந்த பத்தைகளை விழுந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். இப்படியே போய் கொண்டிருக்கேன். நல்லா இருக்குது அந்த வியூ. இப்படி நடந்து போவோமே நினைக்கவே இல்லை. மறுபடியும் சொல்லி கொடுறேன். இந்த மெமரிஸை தந்த ஜெசியன்னாக்கு தேங்க்ஸா. பாருங்க இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டாலே இந்த இடம் வந்து பிஸியாக இருக்கும். ஆனால் கிழமை நாட்களில் வந்தீங்கன்னா ஒரு தரையும் காண கிடைக்காது. இஞ்சால அங்கிறது வந்து கடும் ஈஸியாக இருக்குது. ஒரு மாதிரி கீழே இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 12:30 ஏதோ தான் மேலே ஏறினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. 1:30 மணிக்காலும் தாராளமாகவே காணும். இதில் பாருங்க எவ்வளோ வாகனங்கள் வந்திருக்கு. சாப்பாடு கடையை ஞாயிற்றுக்கிழமை எழுதுறதா நல்லா இருக்கும். ஆனால் இதுலேருந்து நூடுல்ஸ் சாப்பிடும். சரி எங்களோட கார் எடுக்கல அளவுக்கு ஒரு சம்பவம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த காரை நாங்கள் இப்போ தூக்கணும்.
சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷாட் பார்த்துருப்பீங்கள் சும்மா லைட்டாக எடுத்துனாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுக்க படிகள் கத்திக்கொண்டிருக்காங்க பசிக்குதாண்டு இதுலேருந்து ரிவர் ஸ்டோனில் தான் நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டிக்கு வத்தேகமை அல்லது மாத்தலையில் தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலுமே வந்து நாங்கள் இந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பரான வியூ பாயிண்ட் அப்படியே பாருங்கள் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு இதில் தான் நாங்கள் கரகஸ்தான் நினைக்கிறேன் அங்கே வந்து கேம்பிங் பண்ணாங்க அப்படி இந்த காரண்ட ஓடுற வியூ எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காரை கொண்டு வந்துட்டோம் ஆனால் இந்த மேனுவல் கியரை கொண்டு திரிகிறது வந்து கஷ்டமாக இருக்குது அது ஒரு இடத்த நிப்பாட்டி போட்டு திருப்பி எடுக்கிறதெல்லாம் போய் கதையாக இருக்குது லைட்டாக கிளைமேட் மாறுது அதே மாதிரி எங்களோட நூடுல்ஸ் கடையில் கன நாள் சாப்பிட்டு பயங்கர க்ரோடாக இருக்குது மஞ்சு வையான கடையில் அது மாதிரி ரைஸும் சாப்பிடலாம் முதல்ல சாப்பிட்டுட்டு தான் ரெண்டாலும் அடுத்த கட்டம் கடும் பிஸியாக இருக்கார் மஞ்சு வையா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லியிருக்காரு ஆட்களுக்கு ரோடாக இருக்குது நூடுல்ஸ் போட அங்கே படியும் கற்று நூடுல்ஸ் போட அவன் கற்று பசிக்குதுட்டு இதான் நடந்து கொண்டு இருக்கு இது எல்லாம் வதக்கின அப்புறம் தான் அந்த பவுடர் மாதிரி மிளகாத்தூள் அந்த இதை போட்டுட்டு மிளகா கேரட்டெல்லாம் போடுவேன் கத்தா பொறு தருவா ஓகே நான் எதிர்பார்த்த கிளைமேட் வந்துட்டு மழைக்கு அப்படியே சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட முதல் தெரியல என்ன அப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு நீ சொல்ல வார்த்தையே இல்ல சொல்ல வார்த்தை வாய்ப்புலாம் நூடிஸ் வீட்டுல இப்படி செய்தவாங்களோட பார்த்தா வீட்டை சொல்லி கொடுங்க சாப்பிட்டோம் திருப்தியா இதுல இருந்து நடக்கொழிக்கிட்டோம் ஆக்கள் கொய்யா காய் மாதிரி சரி இதுலேருந்து நடக்கிறதா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏறுறது கஷ்டமான விஷயம் இறங்கினமெண்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மழை தூரம் இப்போ விட்டுட்டு வளமையை போலவே லோக்கலுக்கு 75 ரூபாய் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு போட்டிருக்கணும் புதுசாக சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம் ஆள் வந்து ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கார் சொல்லு பாருங்க அப்படியே பனி மூடுது கொஞ்சம் கொஞ்சம் சொர்க்கத்துக்குள்ள வர போறோம் கொஞ்சம் இதால ஆக்கள் நடக்கிறத பாருங்க சாப்பிட்டுட்டு இல்ல போக போக பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முகில் மூடுதுங்களே கேஷுவலா நடந்து வர்றாரு அப்படி கேஷுவலா நடக்கிறேன் பரவாசி துறந்து வந்திருப்போம் இதுல பாருங்க ஃபுல்லாவே பனி மூடிட்டாங்களே எல்லாம் இப்ப நண்பர்கள் ஷார்ட்கட்டால போய் தான் ரிஸ்கான இது நாங்கள் அப்படியே சுத்தி வரோம் பாய் பாய் நான் அதால வரேன் கிட்ட இருந்தா இதெல்லாம் திரும்பினா தெரியும் நான் அதாலே சுத்தி வந்துட்டு இன்னொரு ஆள் ஏறினேன் வேறையில அது தவழ்றா போல கலசா வர்றா பாய் பாய் மாறி மாறி மீட் பண்றோம் ப்ரோவாக்கல ஐயா வந்து மேல ஐஸ்கிரீம் வித்துட்டு போறேன் என்னடாப்பா தொங்கிட்டீங்க இதுல பாருங்க ஒரு கார் உண்டு எப்படி மேல போறாங்க அவங்களே பீச்சர் நடந்து போறாங்க ரங்கி வந்து 7ஆம் இடத்துல இல்ல ஏறி 7ஆம் இடத்துல குடிக்கிற போது தெரியல குடிச்சிடும் குடிக்கலாம் அதுக்கு தான் டப் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு நான் சொர்க்கம் ஐயா ப்ளீஸ் பிரெண்ட் பிடிச்சி காட்டுங்க பிரெண்ட் போவைக்குள்ள அப்படியே ஃபுல்லாக பண்ணி அதில் வந்து முருகாக இந்த டேம் இந்த வியூ மட்டும் தெரியுது ஆனால் அதுவும் இப்போ முடியும் போல ஒரு டைம் வந்தால் இதில் எல்லாம் ஆக்கள் போகல அளவுக்கு காற்று கூடுதலாக 2 கிலோமீட்டருக்கும் கூட நடந்து போய் கொண்டு இருக்கிறோம் இது வந்து முதல் ஒரு பஸ்கோட்டா பழைய இதாக இருந்தது இப்போ எல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டோம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாருங்க மேலே அந்த டவர் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே மூடிட்டு இதில் ஒரு சின்ன டவர் இருக்குது இங்கே பாருங்க இந்த பெட்டிய டவர் திட்டிய தெரியாமல் இருக்குது இதோட வந்து ஜீவனை காணலை வெற்றி கலத்தான் வர்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிவு பகுதிக்கு வந்துட்டோம் இதால் போனோம்னா தான் அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கல இந்த ரிவர் ஸ்டோன் வியூ பாயிண்ட் தெரியும் ஆனால் இப்போ 2 பக்கத்து இஞ்சால போனால் கேட் பூட்டிடுவேன் இப்போ இதில் எதுக்குமே பிரியோசனம் இல்லாத ஒரு நிலைமை என்ன செய்ய போகிறீங்க இதுக்கு ஏற போகிறீங்களா அங்கே இருக்குது மேலே வச்சு அந்த அங்கே இருக்குது சரி நாங்களும் இருந்து என்ன செய்கிறது நாங்களும் அப்படியே மேலே போகிறோம் வியூ கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்குது மேலே போய் தான் நான் உங்களுக்கு காட்டுவேன் கலைக்குது மேலே ஏறி தான் வியூ காட்டுவோம் இதில் இப்போ ரெஸ்ட் எடுக்கல இதில் வேறு பிரியா காரில் வரையணும் நிறைய எங்களுக்கு அப்போ சார் அவ்வளோ வரோம் வந்து அப்பா இதுதான் ரிவர் ஸ்டோன் வியூ எப்படி இருக்குது இதுக்கு மேலே ஹட் இருக்குது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா
ஒரு கட்டத்துக்கு இதுக்கு மேலே போக வேணாம் அப்படின்னு யோசிச்சிட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் போகுது. நான் இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வியூவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுமே சூப்பராக இருக்குது. இதில் பாருங்களேன், அப்பா சொர்க்கம் ஐயா சொர்க்கம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாடா நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் மூங்கில் குறைவாக இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாகவே அப்படியே மூடிக்கொண்டு இருக்குது. உண்மையிலுமே நல்லா இருக்குது. படியெல்லாம் அப்படியே பார்த்து மெய் மறந்து சொர்க்கத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னொரு டீம் ஒன்று வந்து காரில் வந்த டீம் ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே போவோம் என்ன சார்? சரி, இப்போ இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கீங்களா, வந்த டீம் ஏறிட்டாங்க. கௌரவ பிரச்சனையால மேலே ஏறி கொண்டிருக்கோம். அங்கே இருந்தாலும் இதே வியூ தான் தெரிய போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அடிபட்டு ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இதுலேருந்தும் அங்கே போய் கொண்டிருக்கணும். நெருப்பு 15 அட்டை கன்ஃபார்ம். ஷாப்புக்கு வந்துட்டோம். என்னோட வந்து ஜீவங்களை காண இன்னும் போய் கொண்டிருக்காங்களா அங்கால பக்கம். இந்த கடவுளே, இதில் பாருங்களேன் அப்படி உயரத்தில் நிற்கிறோம்ண்டு. ஒர்த்து வருமா இதான் ஃபைனல் என்ன ஏன்னா அப்படியே போய் கொண்டிருக்கு. வேஸ்ட் அது. அப்போ இங்கே வருங்க, இதில் எல்லாம் வித்தியாசமான தாவரம் இருக்குங்க. அட்டையா? அது சரி. எங்கே இடையில கடிச்சிட்டா? கடிக்கல. இந்த வீங்கி கையில பட்டா சரி அது. சரி, நாங்கள் இப்போ இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு சொர்க்கத்துக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க வலிக்கிறோம். இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா வியூ தெரியல. அந்த இடத்த நாங்கள் முதல் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான இடம். இது எனக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கட்டிடம் எவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. மலை இறங்கிட்டாங்க. சம்பவம் இன்னும் ஒரு இடம் கூட இன்னும் நிற்கக்கூடாது. நடக்க வலிக்கிட்ட மாதிரி இருந்தால் கீழே போய் தான் படியில் தான் அட்டை கடிச்சிட்டு அதான் ரங்க ஏறைக்கில் ஓகே. ரங்கைக்கில் இன்னும் இதாக போயிடும். காலெல்லாம் தண்ணி குடிச்சு நாங்கள் இப்போ இடையில எவ்வளோதான் கழிவுனாலும் பள்ளியாக வர மாட்டேன். மழை தூறுது. இதே மாதிரி தான் வேர்ல்டு எண்ட்லேயுமே இருக்கும். இதே மாதிரி தான் வரும். மலை மக்களே அப்படி ஓடிக்கொண்டிருக்கும். ஓடிட்டே இருக்கும். கமான் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே வந்துட்டோம். ஆனால் நூடில்ஸ் சாப்பிட முடியலைன்றதான் கவலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து மேஜராக ஒரு 3 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை அடுத்த வீடியோ சொல்கிறேன். உண்மையிலே மறக்க முடியாத ஒரு ரிவர்ஸ்டோன் பயணம். அதுவும் இவரோட வந்தது எனக்கு சந்தோஷம். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.